டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கேட்ட ஒவ்வொரு கொஷினுமே சால்வ் பண்ணி காட்டியிருக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஷின் ரீசனிங் கொஷின்லேருந்தே சால்வ் பண்ண போகிறோம். 45 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளனர். டோட்டல் ஸ்டூடெண்ட் 45ங்க. ரவி வந்து 9வது ரேங்க் எடுத்துக்கிறார். நெக்ஸ்ட் பாருங்க, ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ராஜு வந்து அவருக்கு கீழே வந்து 18 ஸ்டூடெண்ட் ரேங்க்ல இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரவி ராஜுக்கும் இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஈஸியாக டயக்ராம் வச்சு சால்வ் பண்ணி காட்டுறேன். 1 to 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, ரவி 9வது தரம் பெற்றுள்ளனா ரவி 9வது ரேங்க் எடுத்துக்கிறார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, ராஜு கீழே வந்து 18 மாணவர்கள் வந்து ரேங்க் எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. இங்கிருந்து 18 நம்பரை விட்டுட்டு அதுக்கு முன்னால் நம்பர் போடுங்க ராஜுக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன கேட்டுக்கிறாங்க, நெக்ஸ்ட் ரவி அண்ட் ராஜுக்கும் இடைப்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இங்கிருந்து இங்கே எண்ணி பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 ஸ்டூடெண்ட் வராங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. 17 தான் ஆன்சர். இப்படி டயக்ராம் இமேஜை அஷ்யூம் பண்ணி போட்டீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இல்லாட்டி 1 or 2 கேண்டிடேட் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இது பார்த்தோன்னே இது பேசிக்கான ஈஸியான கொஷின் தான். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணட்டுன்னு சொல்லி இமேஜில் மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டினேன். இதே போல் ஒவ்வொரு சமயம் சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த கொஷின் கரெக்டாக தப்பான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின் எல்லாருமே மேக்ஸிமம் கரெக்டாக போட்டிருப்பீங்க.